அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, குரூப் 2 2Aக்கு அதாவது நீங்கள் வந்து பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க 5000 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரியஸ் அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். சரிங்களா? 2K அகாடமி நம்மளுடைய அகாடமியோடைய நேம். சரிங்களா? கல்வியில் திமிருகொள் என்பது நம்மளுடைய வாசகம். இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு எப்பயுமே நம்ம இந்த வீடியோ போடுறப்ப பொதுவாக நம்ம வீடியோவில் இந்த வாசகம் இடம்பெறும். இன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க நண்பர்களே. அதாவது நம்ம குரூப் 4 எக்ஸாம் வந்து ரொம்ப கடினமாக கேட்டாங்க. நிறையா பேர் படிக்காமல் இருக்காங்க. ஸோ நிறையா பேர் படிக்க விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து ரீ எக்ஸாம் நான் போராட்டம் பண்ணுறோம். இதுவும் நடந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? அது ஒரு பக்கம் போட்டோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதாவது அந்த குரூப் 4 கொஸ்டினை பார்த்துட்டு படிக்காமல் விட்டவங்க நிறைய பேர். அந்த இடத்துலையே நீ எப்படி வேணால் கேள்வி கேளு, நான் படிக்கிறேன், என்னால் முடியும் நம்பிக்கையோடு படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க நான் நம்புகிறேன். சரிங்களா? நிறைய பேர் படிக்காமல் போயிட்டாங்க, நம்பிக்கையை விட்டுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷனில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடியும்னு சொல்லி கல்வியில் என்னால் படிக்க முடியும் ஒரு திமிரு இருக்குது பார்த்தீங்களா அவங்ககிட்ட, அந்த திமிரு தான் என்னுடைய வாசகமே. சரிங்களா? இன்றைக்கி இந்த வாசகம் நான் போடல, நான் அகாடமி ஆரம்பிச்சு இந்த வாசகத்தை போடுவேன். சரிங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அவ்வளோ அந்த திமிருன்றது வேற ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு கெத்து. பார்ப்போம், நம்மளோட நம்பிக்கை. சரிங்களா? நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய கான்ஃபிடென்ட் அந்த விஷயம். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 2Aக்கு. சரிங்களா? வாட் இஸ் அவுட் சோர்ஸ், என்னப்பா ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ்னு போட்டு வாட் இஸ் அவுட் சோர்ஸ் சொல்கிறீங்களா? அதாவது நண்பர்களே, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரியஸ் வந்து ஆரம்பிக்க போகிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான். அதாவது டிஎம்பிசி குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து 100 கொஸ்டின் கேட்குறாங்க. அது வந்து அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தமிழ் 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு 80 கொஸ்டின் முதல்ல நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போயுமே அதை சொல்கிறேன், ஒரு 80 கொஸ்டின் புக்கிலேருந்து கேட்குறாங்க கூட வச்சுக்கோங்களேன். ஒரு 20 கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்கன்னு தெரியாது. சரிங்களா? அப்படின்றப்ப அந்த 20 கொஸ்டின் நீங்கள் எந்த அவுட் சோர்ஸ் படிப்பீங்க? இப்போ குரூப் 4 கடினமாக கேட்டாங்கன்னா அதே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது ஓடணும். சரிங்களா? ஸோ எல்லா எக்ஸாம் அப்படி கேட்க மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 2Aக்கு நீங்கள் அவுட் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வேணால் ஏதோ ஒரு குறிப்பிட்ட புக்கை வாங்கி படிப்பீங்க தவிர மிச்சம் எல்லாத்துக்கும் எந்த புக் வாங்கி படிக்க முடியும்? ஏதாவது ஒரு அகாடமி புக்கெலாம் வாங்கி படிக்காதீங்க, அது வராது. நம்மளால் முடிஞ்சது என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஎன்பி, அது வந்து எந்த வித மணியும் பே பண்ணவே தேவையில்லைங்க. அழகாக நம்ம சரி கூகுளில் போய் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீன்னு வரும். அந்த ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ அது வந்து எப்படி படிக்க என்ன படிக்க உங்களுக்கு டவுட்டாக இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவாக வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ அவுட் சோர்ஸை தேடிட்டு அலையதை விட நம்மளை ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் கொடுக்க தான் போகிறோம். இன்னிலேருந்து ஒரு 43 டேஸ் இருக்குது. சரிங்களா? இந்த 43 டேஸ் கண்டினியூஸாக வரும். டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின் வீடியோ இல்லாத நாளே இருக்காது. அந்த மணிக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின் அதிகபட்சம், சும்மா எடுத்துக்காட்டு 25 கொஸ்டின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 40 நாளைக்கு எத்தனை கொஸ்டின் வரும் பார்த்துக்கோங்க. 45 நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் அதுக்கும் மேலே தான் கொடுப்போம். தமிழும் கொடுக்கணும், ஜிஎஸும் கொடுக்கணும். சரிங்களா? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டட் இப்போ ஒரு ஆப்ஷனில் சும்மா எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸை தொடங்கியவர் யார்? 4 ஆப்ஷனில் இருக்குது. ஏஓ ஹியூம், பக்கூரியன் தியாப்ஜி, அப்புறம் வந்து தத்தாபை நோருஜி, இப்படி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குன்னா இந்திய தேசிய காங்கிரஸை ஸ்டார்ட் பண்ணவர் சும்மா எடுத்துக்காட்டுங்க, நம்ம ஏஓ ஹியூம் அப்படின்னு கூட போட்டு விட்றோம்னு வச்சுக்கோமே. அப்போ இந்த ஏஓ ஹியூம் யார்? இந்திய காங்கிரஸின் ஞானத்தந்தைன்னு அழைக்கப்படுறவர் அவர். அதுக்கப்புறம் அப்போ யார்? தாதாபாய் நௌரோஜி ஏன் கொடுத்துருக்காங்க? அவர் வந்து இந்தியாவின் முதுபெரும் மனிதர். அப்போ எதுக்கு இந்த பக்ருதீன் தியாப்ஜியை கொடுத்துருக்காங்க? அவர் வந்து முதல் தேசிய காங்கிரஸுடைய என்ன சொல்லுவாங்க, இஸ்லாமிய தலைவர்னு நினைக்கிறேன். ஸோ இஸ்லாமிய தலைவர் அப்படி அந்த ரிலேட்டடாக நம்ம வந்து பார்ப்போம். இதான் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி பார்த்தா இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்க, அதாவது லைக் பண்ணால் பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து 2020 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2023லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து முந்தைய ஆண்டு வினாக்களுமே பார்க்க போகிறோம் நண்பர்களே. சரிங்களா? முக்கியமாக வந்து அதாவது நான் சொல்கிறது ஜிஎஸ்க்கு வந்து 2023, தமிழுக்கு வந்து 2012லேருந்து பார்க்கலான்னு இருக்கோம். தமிழுக்கு வந்து 2012லேருந்து பார்க்குறோம். ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் 2023 டு 2 வருஷத்துக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின். சார் எந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்க டவுட்டாக இருக்கும், அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. நான் அடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து ஒரு 5000 ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம படிச்சே ஆகணுங்க. ஒரு 5000 ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக புக்கை படிச்சுட்டு அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு போகிறத விட இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 140 கொஸ்டின் போகிறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா அடிக்கலாங்க. 130 போட முடிஞ்சவங்களும் 140 கொஸ்டின் போடலாம். அப்படி ஒரு
பவர்ஃபுல் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம படித்த ப்ரீவியஸ் கொஸ்டின் வருதோ இல்லையோ அது எப்படி கலெக்டிவ் விட்டு அடிக்கலாம்னு நம்ம கற்றுக்கலாம், எப்படி அதை கேள்வி கேட்குறாங்கன்னு நம்ம கற்றுக்கலாம், எங்கேருந்து கேள்விகள் கேட்குறாங்கன்னு நினைக்கலாம். சரிங்களா, நம்ம எதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு கொஸ்டின் எங்கேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க. இப்போ யூனிட் 5னா எக்கனாமிக் லேட்டாக கொடுத்துருக்காங்க தான், ஆனால் அதில் எந்த ஸ்கூல் புக்லேருந்து கேட்குறாங்க, அதில் எந்த அவுட் சோர்ஸ் வந்து கேட்குறாங்க, எப்படி இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்களா, அப்போ எந்த கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னொரு விஷயம் அது ரிலேட்டடாக நம்ம படிப்போம். புரியுதுங்களா, அதனால தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்ம படிக்கணும். சரிங்களா, எப்படி படிக்கணும்னு ஒன்றா சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் போகிறேன்னா தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஆனால் தமிழுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் விட ஜிஎஸ்க்கு தான் நான் அதிகமாக கொடுப்பேன். புரியுதுங்களா, இப்போ தமிழ் அப்படின்றப்ப +1 +2 நியூ புக்கு, +1 +2 ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இந்த மாதிரி கூட நம்ம படித்து எஃபர்ட் போட்டால் கொஞ்சம் மார்க் வந்துடும். ஆனால் தமிழ் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்கூல் புக்கில் வந்து வந்துடும், கண்டிப்பாக வரும். குரூப் 4 மணி இருக்காது, யாரும் வந்து அதே நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. சரிங்களா, அதே வந்து யாரும் நினச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸ்கூல் புக்கில் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, ஆனால் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் எங்கே படிக்கிறதே தெரியாது. உண்மையிலே நான் சொல்கிறேன், 75 கொஸ்டினுக்கு 20 to 30 கொஸ்டின் தாங்க ஸ்கூல் புக்கில் வந்து வரும். மிச்சம் 45 கொஸ்டின் எங்கேருந்து வரணும் யாருக்குமே தெரியாது. நான் 50 கொஸ்டின் யாருக்கும் தெரியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லபடியாக வந்து ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா, அடுத்து போகலாமா சார்? இப்போ எதுக்கு சார் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். யூனிட் 5, யூனிட் 6 பாலிட்டிக்கும் யூனிட் 4க்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாலிட்டியில் 15 கொஸ்டின் வருது. பாலிட்டிக்கு நம்ம குரூப் 4 எக்ஸாம் படித்தா எந்த எக்ஸாம் படித்தாலும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு சப்ஜெக்ட், அதெல்லாம் நிறைய மார்க் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதனால் பாலிட்டிக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொஸ்டின்ஸ் போடுவேன். நான் பாலிட்டி கிளாஸ் நீங்கள் நடத்தி பார்த்துருப்பீங்க. நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி நடத்துகிறேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா, அடுத்து யூனிட் 5, யூனிட் 6. ஏன் யூனிட் 5, யூனிட் 6னா முதல் யூனிட் 8 என்ன இருந்துச்சு, இப்போ யூனிட் 5, 6 மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். சரிங்களா, ஏன் இதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 20 வினாக்கள் வருதுங்க அப்படின்றப்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, 20 வினாக்கள் வருது அப்படின்றப்ப ரொம்ப முக்கியம். பாலிட்டியில் ஒரு 15 வினாக்கள் வருது, கிட்டத்தட்ட 45 வினாக்கள், இதுலேருந்து 35, 40, 55 வினாக்கள் வந்து வருது. அப்படின்றப்ப இதை நம்ம நல்லா எஃபர்ட் போட்டாலே நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இதான் நான் பண்ண போகிறேன். சரிங்களா, தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, பி கான்ஃபிடென்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதாவது எல்லாம் சொல்கிறாங்க எப்படின்னா எல்லாருமே சார் 695 வேக்கண்ட் தான் போட்டிருக்காங்க, அதுலேயே 50 வேக்கண்ட் குரூப் 1க்கு போச்சு, சாரி குரூப் 2க்கு போயிடுது. என்னது 650 வேக்கண்ட் தான் வருது, நம்ம என்ன சார் படித்து போதும், நமக்குலாம் கிடைக்கவா சார் போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. நிறைய பேர் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அவங்க எத்தனை வேக்கண்ட் போகிறாங்கன்றது முக்கியமே இல்லை. நம்ம எல்லாருமே வந்து டிஎன்பிசி குரூப் 4 சரி, குரூப் 2 சரி, குரூப் 2 எல்லாம் பாஸ் பண்ணவங்க. குரூப் 1 படிக்கிறவங்களாம் யோசிச்சு பாருங்கள், 30 வேக்கண்டோ 25 வேக்கண்டோ தான் போடுவாங்க. சரிங்களா, எத்தனை வேக்கண்ட் போட்டாலும் நம்மளால் முடியும், நமக்கு அந்த வேலை வேணும்னு படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். எத்தனை வேக்கண்ட் பார்க்காதீங்க, பில்லிம்ஸ் அடிக்க பாருங்கள். சரிங்களா, பில்லிம்ஸ் நிறைய பேர் கிளியர் பண்ணலாம், ஆனால் மெயின்ஸுக்கு அவங்களால படிக்க முடியாமல் போகலாம். அதனால் பில்லிம்ஸ் எப்படி அடிக்கிறது, இன்னும் வந்து 43 தான் இருக்குது. பில்லிம்ஸ் நம்ம எப்படி ஜெயிக்கிறது அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. புரியுதுங்களா, ஸோ பில்லிம்ஸ் 43 நாளைக்கு நான் உங்களுக்கு ஸ்டடி டிப்ஸ் நிறையா கொடுக்குறேன், அந்த அடிப்படையில் படிங்க, கண்டிப்பாக பில்லிம்ஸ் கிளியர் பண்ணுவீங்க. பில்லிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் கலந்துருவாங்க. அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் ஆல்ரெடி 690 வேக்கண்ட்டை பார்த்து நிறைய பேர் படிக்காமல் இருக்காங்க. இந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணி படிச்சுக்க கற்றுக்கோங்க, நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வரும். என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நிறையா கொடுக்க போகிறேன் இனிமேல். சரிங்களா, வேணா பாருங்கள், நம்மளோட அகாடமி இனிமேல் வேறு லெவலில் போகும். ஸ்டடியில் நிறைய வீடியோஸ் வரும். சரிங்களா, நல்லா படிங்க. குரூப் 2 பில்லிம்ஸு கிளியர் பண்ணுறோம். சரிங்களா, கிளியர் பண்ணுறோம், பண்ணியே ஆகணும். எல்லோரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்கன்னு பார்த்தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோக்குள்ளே மீட் பண்ணலாம். உங்களால் பாஸ் பண்ண முடியும், உங்களால் ஜெயிக்க முடியும் என்பது உண்மை. நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. தேங்க்யூ.